தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தையை திறந்து வைத்தார். முதலமைச்சர் திறந்து வைத்த காய்கறி சந்தையில் அமைச்சர் தாமு அன்பரசன் காய்கறி விற்பனையை துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ரயில்வே ரோடு பகுதியில் 115 ஆண்டுகளுக்கு மேலாக காஞ்சிபுரம் ராஜாஜி சந்தை எனும் காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. ராஜாஜி காய்கறி சந்தையில் 300க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் இருந்த நிலையில் பழமையான காரணத்தால் பாழடைந்த மழை காலங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் இருந்தது. அதனால் 100 ஆண்டு கண்ட காய்கறி சந்தையை புதுப்பித்து தர வேண்டும் என வியாபாரிகளும் பொதுமக்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். வியாபாரிகளின் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தை புதுப்பிக்கப்பட்டது. 186 காய்கறி கடைகள், சேமிப்பு கிடங்கு, கழிவறை வசதிகள், பாதுகாப்பு கண்காணிப்பு அறை என அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்ட காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தையை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் ரயில்வே ரோடு ராஜாஜி காய்கறி சந்தையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு முதலமைச்சர் திறந்து வைத்த காய்கறி சந்தையை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து காய்கறி விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம், எம்எல்ஏக்கள் சுந்தர், சிபிஎம்பி எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, துணை மேயர் குமரகுருநாதன், மாநகராட்சி ஆணையர் நவேந்திரன், மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்செல்வன், பகுதி செயலாளர் திலகர், சந்துரு, வெங்கடேசன், தசரதன், மாமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ராஜாஜி காய்கறி சந்தை வியாபாரிகளும் திரளாக கலந்து கொண்டனர். முதலமைச்சர் அவர்களுக்கு கலைசெல்வி மோகன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் இன்று திறக்கப்பட்டுள்ள ராஜாஜி சந்தையினை திறந்து வைத்தமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலான முதலமைச்சரின் ஆணைப்படி அவரது அறிவுரைக்கு இணங்க தற்போது திரு மணிகண்டன் அவர்கள் தனது நன்றியை தெரிவிப்பார். பணிவான வணக்கம். 30 வருஷமாக அந்த மார்க்கெட்டை நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சேல்ஸ் ஆகிறதுனா ரொம்ப நாசியாக இருக்கேன். ரொம்ப இதுவாக இருந்தது. நீங்கள் உங்களோட கவனத்துக்கு இந்த கோரிக்கை வச்சா உடனடியாக முடிச்சு புதிய கட்டணம் கட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். பொதுமக்கள் சார்பாக தான், வியாபாரி சார்பாகவும் தமிழ்நாடு சரியாக அவர்களுக்கு பணிவோடு வணக்கம் நன்றி தெரிவித்து